Hello மக்களே, so welcome to my channel and இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா another bulk order தான் for farewell தான். பட் வந்து ரெசின் கீ செயின்ஸ் கிடையாது, டேஷ்போர்ட்ஸும் கிடையாது, ஏன் ரெசினே கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் தான் பண்ண போகிறோம். பட் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக போன ப்ராடக்ட் கூட. எஸ், நம்மளோட மினி ஃபோட்டோ புக். ஸோ இந்த ஃபோட்டோ புக் தான் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 17 மினி ஃபோட்டோ புக்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அவங்க ஜூனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட சீனியர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேர்வெல் கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஆக்சுவலி நான் பக்காவாக எல்லாத்தையும் டிசைன்லாம் பண்ணிவிட்டு பிரிண்ட்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். பிரிண்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து 17 ஃபோட்டோ புக்கையும் வந்து ஹேண்டில் தான் பஞ்ச் பண்ணும். பிகாஸ் என்கிட்ட அந்த சிங்கிள் மிஷின் தான் இருக்குது. இன்னும் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணல இந்த மிஷினுக்கு. ஸோ அந்த மிஷின் வந்து கூடிய சீக்கிரம் வாங்கிடணும். அண்ட் ஸோ நாளைக்கு ஆக்சுவலி டிஸ்பேச் பண்ண நான் இனிமேல் தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு. ஸோ திடீர்னு தான் வந்து யோசனை வந்து தோணுச்சு, இந்த மாதிரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டேஷ்போர்ட் பண்ணியிருப்போம், இல்லாட்டி கீ செயின்ஸ் பண்ணியிருப்போம். பட் வந்து மினி ஃபோட்டோ புக் இன்னும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்ட் மாதிரி, ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் காட்டுறேன், நான் பிரிண்ட் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகே, இவ்வளோ பேஜஸ் எடுத்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே பிரிண்ட் எடுத்தாச்சு. ஸோ இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜில் வந்து 4 பேஜஸ் வரைக்கும் நம்ம வந்து பிரிண்ட் எடுத்திருக்கோம். அண்ட் ஒவ்வொரு பேஜுமே ஒவ்வொரு டிசைனில் கேட்டிருக்காங்க. அண்ட் பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவங்களோட சீனியர்ஸோட பிக்சர்ஸ், அப்புறம் அட்டண்டன்ஸ் நோட் புக்லாம் கூட பிக்சராக போட்டிருந்தாங்க. அது கீழே வந்து தனியாக வந்து கோட்ஸ் வந்து தமிழில், இங்கிலீஷில் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி பார்க்குறதுக்கே. அண்ட் ஃப்ரண்ட் கவர் மட்டும் நான் இன்னும் எடுக்கல. ஃப்ரண்ட் கவரும் நான் பண்ணிவிட்டு அவங்க காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த புக்கு தான் மேக் பண்ண போகிறோம். நான் மேக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து காட்டுறேன். ஓகேவா? நினைக்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க தான் போகுது. எனக்கு கை ரொம்ப வலிக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணியிருக்கேன் இந்த புக்கு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 டேலே வந்து 19 புக்ஸ் பண்ணியிருந்தேன். இது நமக்கு 2 டேஸ் இருக்குது, பண்ணிடலான்னு நினைக்கேன் ஆல்சோ. பட் ஆனால் கை செம்மையாக வலிக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. ஸோ நல்லா ஒரு ப்ரேயரை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஷீட்ஸுமே கட் பண்ணிவிட்டு ஆர்டரும் பண்ணி வச்சிட்டேன். 17 புக்ஸில் ஒவ்வொரு பேஜுமே வந்து ஆர்டர் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பேஜ். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மிஷின் தான் நான் சொன்னேன்ல, கையிலே வந்து பஞ்ச் பண்ணணும். இது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் டேமேஜ் ஆயிருந்தான் தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம அடுத்த மிஷினுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து ஃபைனலி அந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுது. ஸோ நேற்று நைட் வந்து பிரிண்ட் எடுத்துட்டு நான் வந்து நேற்று நைட் ஒரு 11:30 போல் 5 புக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 o'clock எல்லாத்தையும் பக்காவாக முடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட புக்ஸ். 17 புக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து ஒரே மாடல் தான். பட் ஒவ்வொரு பேஜுமே வந்து யூனிக்காக நம்ம வந்து பண்ணியிருப்போம், எஸ்பெஷலி ஃபார் ஃபேர்வெல் கிஃப்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து ஃபேர்வெல் கிஃப்ட்ஸ் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. லைக் வி ஹாவ் மினி புக் இருக்குது, அப்புறம் ரெசன் கீ செயின்ஸ், ரெசன் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து இப்போது வேலட் கார்ட்ஸும் இருக்குது. எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து மினி புக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த புக் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், இதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ ஃபைனலி நம்ம வந்து முடிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிங்கிள் ஹேண்டடாக கையில் வந்து பண்ணேன். கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிங்க் ஆகிட்டு செம்ம வலிச்சிச்சு. பட் என்ன பண்ணி தான் ஆகணும். நான் ஆக்சுவலி வந்து முன்னாடியே வந்து பண்ணிக்கலாம், ஒன்றா பண்ணால் முடிச்சிருக்கலாம். நான் தான் வந்து எப்போவுமே லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து ஃபைனலி முடிச்சாச்சு. ஒரு மாதிரி பர்ஃபெக்டாகவும் முடிச்சாச்சு. அதனால் ஹாப்பியாக இருக்கேன். இன்னொரு மினி புக் ஆர்டர் வந்துச்சு, அதுவும் உங்ககிட்ட காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கொடுக்குற மாதிரி
அவங்களோட சிஸ்டருக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த மினி புக். இது பண்ணும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கோட்ஸ் எல்லாமே வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. அப்புறம் இது தவிர நம்ம வந்து ஒரு விண்டேஜ் ஃப்ரேம் ஒன்று பண்ணியிருந்தோம். அதுவும் உங்ககிட்ட காட்டுறேன். இது வந்து புது மாடலில் ட்ரை பண்ணியிருந்தோம். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியல. நான் ப்ராடக்ட் மட்டும் தனியாக வச்சு வந்து ஒரு கிளிப் மாதிரி போடுறேன். செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில். இந்த ஆர்டரை வந்து தவிர்த்து நம்ம வந்து 2 செட் ஆஃப் ஃபேர்வெல் கீ செயின்ஸும் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். அது வந்து நான் இன்னும் ஹோல்ட் போடலை. ஸோ அது போட்டு நான் கீ செயின் இது போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு கீ செயின். அப்புறம் இது ஒரு மாடல். அப்புறம் இன்னொரு மாடலும் அதே மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ அவங்களோட பேட்ச் மட்டும் எழுத சொல்லியிருந்தாங்க. இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்ல பண்ணியிருந்தோம். இதுவும் வந்து ஹோல்டு இன்னும் போடல. இப்போ தான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு 6 o'clock நம்ம டிஸ்பேச் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி மோர் வீடியோஸ் எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ see you all மக்களே. பை பாய்.